வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், விஜி பொட்டிக். நாம் இப்போ பார்க்குறது தினம் தினம் ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது பிகினராக இருக்கிறவங்களுக்கோசம் தான் நம்ம இந்த டிசைன் ப்ளவுஸை இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸு உங்களுக்கு டெய்லியுமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசனே என்னென்னா, பிகினராக இருக்கிறவங்க டிசைன் ப்ளவுஸை தைக்க தெரியல அப்படின்ற மாதிரி என்றைக்குமே இருக்கக்கூடாதுன்றதுக்கோசம் தான் நாங்கள் டிசைன் டெய்லியுமே உங்களுக்கோசமே டெய்லியுமே உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். தினம் தினம் உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸு ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு கற்றுக்கிட்டு நல்லா எனக்கும் டிசைன் ப்ளவுஸு தைக்க தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே நிறையா டிசைன் ப்ளவுஸு தைச்சி போடணும். அதுதான் என்னுடைய விருப்பம். ஏன்னா இப்போ நிறைய பேர் யூடியூப்பில் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. டைலரிங் சம்மந்தப்பட்டது எல்லாமே சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இது போல் டிசைன் ப்ளவுஸ்லாம் பேசிக்லேருந்து சொல்லி தராங்களான்னு கேட்டால் கிடையாது. அதை தான் நம்ம சரி இது மாதிரி நம்ம எடுத்து போட்டோம்னா பிகினராக இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சரி இது போல் நம்ம தொடங்குவோம் அப்படின்ட்டு தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய சேனலில் எல்லா வீடியோவுமே வரும் உங்களுக்கு. இது டிசைன் ப்ளவுஸ் மட்டும்தான் வரும்னு கிடையாது. சாதா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோவும் வரும், லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோவும் வரும். எல்லாம் உங்களுக்கு என்ன வேணுமோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டிசைன் வேணுனாலும் எப்படி வேணும்னாலும் நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி போட்டு விட்றேன். இப்போலாம் நமக்கு டிசைன் ப்ளவுஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க எல்லாருமே. நாம்ளே அப்படி தான் ஒரு சேரீ எடுக்கிறோன்னா இந்த சேரீக்கு நம்ம இந்த மாதிரி டிசைன் வச்சு தைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுமே அப்படி தான் ஆர்வமாக இருக்கிறோம். அதனால் டிசைன் நம்ம கற்றுக்கிட்டா தான் நம்மளுக்கும் நிறைய டிசைன் ப்ளவுஸ் போடணுன்ற ஆசையும் வரும். அதனால தான் நம்ம டிசைன் ப்ளவுஸு பேசிக்லேருந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்திங்களா, இது எல்லாமே இது வரைக்கும் நம்ம செஞ்சது பேசிக்காக நம்ம லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுக்கு பண்ணுவோமோ அதை இதே போல் பண்ணிவிட்டு நல்ல பக்கம் மேலே இருக்கிற போல் அதே போல் கீழேயும் உள்ளே வச்சுருக்கோம் பார்த்திங்களா, நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு துணி இங்கு ப்ளூ கலரில் வச்சுருக்கோம். அதுவுமே நல்ல பக்கம் மேலே வச்சுட்டு அப்படியே நம்ம ஏற்கனவே போட்டிருந்தா அந்த தையல் ஓரத்துலேயே அப்படியே தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பிசரை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கார்னர்லாம் அர்க்காத் பண்ணி விட்டுடும். கார்னர்லாம் அர்க்காத் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே திருப்பி விட போகிறோம். நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு வச்சுருந்த துணி பின்பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அதை முன்பக்கம் திருப்பி விட்டுட்டு நம்ம இங்கு ப்ளூ கலரில் மேல் நூலை மாற்றி நம்ம படிமான தையல் போட்டுட்டு வரணும். அப்படி தைச்சோம்னா தான் அது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். நம்ம இதில் இருக்கிற கலருக்கே நம்ம தைச்சோம்னா அது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. டிசைன் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்ம எந்த டிசைன் பண்ணுறோமோ அந்த டிசைனுக்கு ஏற்ற போல் நம்ம நூலை கலரை மாற்றிக்கணும். இப்போ நம்ம இங்கு ப்ளூ கலரில் அந்த டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அதுக்கேற்ற போல் நம்ம இங்கு ப்ளூ கலரில் நூலை மாற்றணும். எப்பயுமே நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறீங்கனாலே இதை மட்டும் நீங்கள் என்றைக்குமே மறக்கக்கூடாது. என்னென்னா நம்ம எந்த ஒரு டிசைன் பண்ணாலுமே அந்த டிசைன் பேட்டர்னுக்கு ஏற்ற போல் நம்ம அந்த என்ன லேஸ் கலர் போடுறோமோ அந்த லேஸ் கலருக்கு நூல் சேஞ்ச் பண்ணணும். இல்லை நம்ம துணியிலேருந்தே நம்ம டிசைன் பண்ணுறோமா அப்போ அந்த துணி கலரில் நம்ம நூலை சேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் நிறையா இருக்குது நுணுக்கங்கள், சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான். அதுதான் நமக்கு நிறைய நமக்கு ஃபினிஷிங் அழகாக கொடுக்கும். நம்ம கொஞ்சம் கூட இந்த டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு பால் மாறவே கூடாது. கடந்தா போகுது இப்படியே தைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி என்றைக்குமே நினைக்காதீங்க. நீங்கள் பால் மாறாத எப்படி நீங்கள் டிசைன் ப்ளவுஸ்க்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். நம்மளுடைய எப்படி சொல்கிறது, நம்மளுடைய சேனலில் இனிமேல் டெய்லியுமே உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸு எப்பயுமே வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்பர்ஸ் வேண்டாம். நம்பர்ஸ் வந்ததுன்னா எவ்வளோ நாள் போடுறோம் அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு எப்படி சொல்கிறது, இவ்வளோ நாள் போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு வந்துடும். அதனால் வேண்டாம். நம்ம தினம் தினம் ஒரு டிசைன் ப்ளவுஸ் அப்படின்னுமே நம்ம டைட்டில் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு டிசைனும் நம்ம டெய்லியுமே அப்லோட் பண்ணுவேன். ஆனால் நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். நீங்கள் போதும் அப்படின்னு சொல்கிற வரைக்குமே நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களுடைய வளர்ச்சிக்கோசம் மட்டுமே தான் நான் டெய்லியுமே உங்களுக்கோசம் வீடியோ ஒரு நாளுமே எனக்கு உடம்பு எப்படி இருந்தாலுமே நான் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட காட்டிக்காமல் நான் டெய்லியுமே போட்டுட்டு தான் இருக்கேன். ஏன்னா என்னுடைய உடம்பு ஒரு நாளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு நாளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்த ஃபீல்டில் இன்னமும் போயிட்டுருக்கு.
நான் வந்து என்னுடைய உடம்ப பற்றி நான் யோசித்து எனக்கு இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது, இன்றைக்கி உடம்பு முடியலை, நம்மளால தைக்க முடியாது அப்படின்ற மாதிரி என்றைக்குமே சோர்ந்து போய் உட்காரவே மாட்டேன். ஏன்னா என்னுடைய உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு நான் வந்து அதுபோல் இருந்துட்டேன்னா என்னை சுத்தமாக படுக்க போட்டுடும். அதனால் நான் எப்பயுமே அது மாட்டுட்டு ஒரு பக்கம் நீ மாட்டுட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிக்கிட்டே இரு. நான் வந்து உன்னை நான் கேர் பண்ணிக்கவே மாட்டேன். நான் மாட்டுன்னு என் வேலையை பார்ப்பேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். அப்படி நம்ம மிஷினில் வந்து உட்காந்த உடனேவே எனக்கு அந்த உடம்புல இருக்கிற சோம்பல், எனக்கு வந்து ஒரு மாதிரி எனர்ஜி இல்லாமல் இருக்கிறது எல்லாமே போயிடும். எதனால் அப்படின்னா, நமக்கு வந்து ஆல்ரெடி உடம்பு டயர்டாகவே இருந்தாலும் மிஷினில் வந்தோடனே எப்படி எனக்கு போகுது? எல்லாருக்குமே கேட்குற கேள்வி தான் இது. அது எப்படி போயிடும் உங்களுக்கு? உடம்பு சரியில்லைன்றீங்க, அப்புறம் எப்படி போயிடும்னு தான் நினைப்பீங்க. நான் இதான் சொல்கிறேன்ல, என்னுடைய என்னுடைய ட்ரிக்ஸு அப்படின்ட்டு டிப்ஸு இதில் என்னன்னாக்கா, நான் ஒன்றே ஒன்று தான் பண்ணுவேன். எப்பயுமே மிஷினில் வந்து கட்டிங் போட்டு எடுத்து வச்சுட்டு வந்து உக்காந்துட்டேன் அப்படின்னாலே, நான் வந்து இப்போ ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா நான் டைமை பார்த்துப்பேன். டைமிங்கை வந்து நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன். இப்போ ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறேன்னாலே அந்த ப்ளவுஸ் எடுக்கும்போதே நான் டைமை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய உடம்பு டயர்டு இல்லை நான் மைண்டில் என்ன வச்சுருக்கேன் இது எல்லாமே அதை மறக்கடிச்சிட்டு என்னுடைய வேலையில் ரொம்ப முழு கவனம் வந்து அதில் போயிடும். நான் என்ன நினைப்பேன், ஒரு ப்ளவுஸ் எனக்கு இன்றைக்கி இப்போ நான் இது எவ்வளோ நேரத்தில் நான் தைக்கிறேன்னு பார்க்கணும். இப்படி தான் எனக்குள்ளாரே நான் மோட்டிவேஷனை தேடிக்கிட்டே இருப்பேன். இப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, வேகமாக வேலை ஆகும். சீக்கிரமாகவே வேலை அடுத்தது என்ன எப்படி யோசிப்பேன்னா, அடுத்த ப்ளவுஸ் வந்து நம்ம இப்போ வந்து நான் அது ஒரு அரை மணி நேரத்தில் நான் ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே நான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்கும்போது எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுது. அப்புறம் நான் 2வது ப்ளவுஸ் தைக்கும்போது நான் அதுக்கேற்ற மாதிரி இப்போது அதில் வந்து இன்னும் நம்ம சீக்கிரமாக அடுத்த ப்ளவுஸ் இன்னும் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு யோசித்து பார்த்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்படி இருக்கும்போது எனக்கு என் உடம்போட டயர்ட்னஸோ இல்லை எனக்கு உடம்பு முடியலன்ற சிந்தனையோ என் மைண்டில் இருக்காது. நான் அடுத்த ப்ளவுஸு இந்த டைமுக்குள்ளார முடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும். அதனால் அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு இப்படி தான் எனக்கு வந்து இந்த மிஷினில் உட்காந்த உடனேவே எனக்கு இந்த மாதிரி ஒரு சோம்பல் இல்லாமல் நான் என்னுடைய வேலையை நான் ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டுருக்க முடியுது. இல்லைன்னா நான் இப்போ நீங்களாம் யோசிப்பீங்க, எப்படி உங்களால் மட்டும் முடியுது? நிறைய பேரை பார்க்குறேன், அத்தனை ப்ளவுஸ் தைச்சேன், இத்தனை ப்ளவுஸ் தைச்சேன்னு சொல்லிட்டு நமக்கு வீடியோவில் அப்பயும் சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்களால சாத்தியப்படுமா அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபேஷன் இருக்குது. என்னால் இவ்வளோ டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. ஒரு சிலர் எனக்கு வந்து இப்படிலாம் நான் வந்து இதுலேருந்து மேலே எழுந்திரிச்சி வரணும், நான் வந்து இன்றைக்கி இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நான் வந்து அப்போது இதிலேருந்து நான் மீண்டு இடைய வரணும் அப்படின்ற மாதிரி அச்சீவ்மெண்ட்லேயும் ஓட செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த வலியை விட இந்த வலி பெருசாக தெரியாது. அதனால் வந்து எல்லாருக்குமே ஒரு அடிபட்டால் தான் வந்து அதுக்கப்புறம் அனுபவமே நமக்கு வரும். அதனால் யாருமே வந்து அடிபடாமல் எந்திரிச்சு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாருமே ஒரு டைமிங்கில் நம்ம அடிபட்டு தான் எந்திரிச்சு வருவோம். அதுபோல் நம்மளுமே வந்து ஒரு சில விஷயத்த கீழே விழுந்து தான் நம்ம கற்றுக்கிட்டோம். அதனால் வந்து இது வந்து இந்த வேலையில் நம்ம செய்கிறோம், நமக்கு வந்து உடம்பு முடியலை, நமக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி என்றைக்குமே நினைக்காதீங்க. உடம்பு டயர்டு ஒரு பக்கம் இருக்க தான் செய்யும். நம்ம அதெல்லாம் கடந்து வந்து தான் நம்ம இந்த வேலையில் இன்னும் ஸ்ட்ராங்காக எப்படி இருக்கணுன்றதை நம்ம பார்க்கணும். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் நம்ம 2 பேர் வேலைக்கு ஓடினா தான் நம்ம வீட்டை சமாளிக்க முடியும். இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.